தமிழ் கூறும் நல்லுலகம் பாராட்டு பெற்றிருக்கின்ற ஒன்றியத்தினுடைய இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகின்ற மாண்புமிகு எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை ஆடம்பர ஆர்ப்பாட்டமின்றி மக்களுக்கு, குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்களுக்கு பயன்படுகின்ற நலத்திட்டங்களை நல்வழிப்படுத்தி காட்டியிருக்கின்றார். அந்த வகையிலே ஆண்டுதோறும் அவருடைய பிறந்த நாளுக்கு அவர் வைக்கின்ற வேண்டுகோள், கழகத் தோழர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்களினுடைய வாழ்வாதாரம் சிறக்க நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்று பணித்திருந்தார். அந்த வகையிலே இன்றைக்கு கொளத்தூரிலே நம்முடைய மாண்புமிகு எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய அன்னியார் அவர்கள், எங்கள் போற்றுதலுக்குரிய தளபதி அவர்களுடைய துணைவியார் அவர்கள் இன்றைக்கு கொளத்தூரிலே ஓராண்டு முழுவதும் நடைபெற இருக்கின்ற காலை சிற்றுண்டி திட்டத்தை இன்றைக்கு தன்னுடைய அன்னமிடும் கரங்களால் துவக்கி வைத்திருக்கின்றார். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இல்லாமை என்பது ஒரு புறம் இல்லாமல் செய்கின்ற அதே வேளையில் பசியோடு யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் மழலை பிஞ்சுகள் கூட பள்ளிகளுக்கு வருவதற்கு முன்பாக வீட்டிலே போதிய அளவு காலை உணவு ஆகாரம் இருக்காது என்பதை கருதி மழலை செல்வங்களுக்கு அன்னதான திட்டத்தை அளித்தவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். அதோடு மட்டுமில்லாமல் பழனி ஆண்டவர் கல்லூரியிலே காலை சிற்றுண்டி திட்டத்தை முதலில் அறிவித்து, அதோடு மதிய உணவு திட்டத்தையும் அறிவித்து தினம்தோறும் 6000க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த அன்னதான திட்டத்தால் பயன்பெற்று வருகின்றார்கள். இது பொதுமக்களுக்கு மாத்திரமல்லாமல் இறைப்பசியோடு திருக்கோயிலுக்கு செல்லுகின்ற அன்பர்களும் இறைப்பசி தீர்ந்த பிறகு வயிற்றுப்பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக 2 திருக்கோயில்களில் இருந்த நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை இன்றைக்கு 13 திருக்கோயில்களில் உயர்த்தி அறுசுவை உணவை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழகத்தின் அன்னதான பிரபு எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் என்றால் அது மிகையாகாது. அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு நாளைக்கு 3,50,00,000 பேர் திருக்கோயிலில் மாத்திரம் இந்த அன்னதான திட்டத்தால் பயன்பெற்று வருகிறார்கள் ஒரு ஆண்டிற்கு. அதேபோல் ஒரு ஆண்டிற்கு ஆகின்ற செலவு கணக்கிட்டு பார்த்தால் 112 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு மாத்திரம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஒருவேளை அன்னதான திட்டம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 27 கோயில்களில் விரிவுபடுத்தியிருக்கின்றோம். அதேபோல் 50 பேர்களுக்கு இருந்த அன்னதான திட்டத்தை பல இடங்களில் 100 பேர்களுக்கு என்று மாற்றியிருக்கின்றோம். திருவிழா காலங்களில் போடப்படுகின்ற அன்னதான திட்டங்களை 200 என்பதை 500ஆக மாற்றி, 500 இருந்ததை 800ஆக மாற்றி, 800 இருந்ததை 1000 என்று நெல்லையப்பர், நம்முடைய பாம்பன் சாமி போன்ற திருக்கோயில்களில் அன்னதானத்தினுடைய எண்ணிக்கையின் அளவை உயர்த்தியிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த ஆட்சி மக்களை பசியோடு வைத்திருக்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. அவருடைய பிறந்த நாளில் கொளத்தூர் தொகுதியிலே இருக்கின்ற நம்முடைய கழக முன்னோடிகள், நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள், அதேபோல் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள், இந்த தொகுதியினுடைய பகுதி கழக செயலாளர்கள் மற்றும் இந்த தொகுதியினுடைய முன்னணி நிர்வாகிகள், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள், கழகத்துடைய வட்டக்கழக செயலாளர் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த திட்டத்தை ஆண்டு முழுவதும் செயல்படுத்துவது என்று முடிவெடுத்து இன்றைக்கு முதலிலே துவக்கப்பட்டிருக்கின்றது. தினம்தோறும் அளிக்கப்படுகின்ற உணவு இனிப்பு கேசரி அல்லது சர்க்கரை பொங்கல், வடை, ஒரு சட்னி, ஒரு சாம்பார், ஒரு பாதாம் பால், 3 வகையான உணவு. ஒரு நாளைக்கு இட்லி, பொங்கல், இடியாப்பம் என்றால் அடுத்த நாள் இட்லி, பொங்கல், அதேபோல் பூரி, அடுத்த நாள் அதேபோல் இட்லி, பொங்கல், இடியாப்பம் என்றால் தோசை ஒரு நாள், அதேபோல் ஒரு நாள் இட்லி, உப்புமா என்றால் அதுபோல் 3 வகையான உணவுகள் தினம்தோறும் பரிமாறப்பட இருக்கின்றன. 1000 என்று குறிப்பிட்டிருக்கின்றோம். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 1200 பேராவது இந்த உணவினை உண்டு மகிழ்வார்கள். தரமான உணவு, நீங்களும் இருந்து சாப்பிட்டு போக வேண்டும் என்று நிருபர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி, எண்ணமெல்லாம் எழுச்சி. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அன்பு துணைவியார் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று
இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்ததற்கு இதற்கு அனுமதி அளித்த மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்து சென்ற அன்பிற்கினிய அந்நியார் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த மனம் நிறைந்த மகிழ்ச்சியையும் வணக்கத்தையும் சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். சொன்னதை செய்கின்ற அரசு, செய்வதைத்தான் சொல்லுகின்ற அரசு. இந்த திட்டம் நிச்சயம் ஓராண்டு காலம் நடைபெறும். மக்களுடைய மகிழ்ச்சியை நிச்சயம், மக்களுடைய வயிற்று பசியை தீர்க்கின்ற முதல்வர் பல்லாண்டு வாழ்க என்று அவர் வாழ்த்துகின்ற பொழுது எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் அவருக்கு துணை இருக்கும். பிறந்த நாள் காணப்போகின்ற எங்கள் முதல்வர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இயற்கையும் இறைவனையும் கையேந்துகிறோம். அவர் மகிழ்ச்சியோடு இருப்பார், நல்ல உடல் நலத்தோடு இருப்பார். நன்றி. எங்களுடைய கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்டது 6 தொகுதிகள். இந்த 6 தொகுதிகளிலும் சுழற்சி முறையில் இன்றைக்கு ஒரே இடத்தில் 1000 பேர்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். நாளையிலிருந்து 2 இடங்களாக பிரித்து 500 பேர்களுக்கென்று ஒரு வட்டத்தை மாநகராட்சி மாமன்றத்தை மாநகராட்சியாக இருக்கின்ற வட்டத்தை கட்சியின் அமைப்பு ரீதியாக 2 வட்டங்களாக வைத்திருக்கின்றோம். ஒரு நாளைக்கு ஒரு மாநகராட்சி என்று எடுத்துக்கொண்டால் சுழற்சி முறையில் எங்களுக்கு 44 மாநகராட்சிகள் வருகின்றது. இப்படி 44 மாநகராட்சியிலும் சுழற்சி முறையில் இந்த உணவினை வழங்க இருக்கின்றோம். ஒரே இடத்தில் குறைந்தபட்சம் ஒரு 7 to 8 முறை ஒரே இடத்தில் உணவளிக்கின்ற நிகழ்ச்சி நடைபெறும். முக்கியமாக குடிசை பகுதிகள் நிறைந்த பகுதிகளை தான் தேர்வு செய்திருக்கின்றோம். இதற்கு நம்முடைய மேயர் அவருடைய தந்தை ராஜன் அவர்களும் அந்தந்த பகுதிகளிலே இந்த உணவு பரிமாற்றம் செய்யப்படுகின்ற போது அந்தந்த பகுதியை சேர்ந்த பகுதி கழக செயலாளர்கள், மற்ற கழக முன்னணியினர் இதை ஒரு குழுவாக அமைத்திருக்கின்றோம். எப்படி இந்த அன்னதான திட்டத்தில் பார்த்தால் அமுத கரங்கள் என்று கூறியிருப்போம். அந்த கரங்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மற்றவருக்கு உணவு வழங்குகின்ற ஒரு நிகழ்வாக சித்தரித்திருக்கின்றோம். அந்த வகையில் அனைத்து கரங்களும் ஒன்றிணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தி காட்டுவோம். நல்ல விஷயம். இந்து அறநிலையத்துறையை அண்ணாமலை விமர்சனம் பண்ணிட்டு வராரு. பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தா நிச்சயமாக இந்து அறநிலையத்துறை ரத்து செய்யப்படும், கோயிலோட வருமானத்தை சீரழிக்கிறாங்க. அவர்களுக்கு நலத்திட்டங்கள் நடைபெறுவதும், நாளுக்கு நாள் திருக்கோயிலுடைய பக்தர்கள் எண்ணிக்கை கூடுவதும், நாளுக்கு நாள் பக்தர்களுடைய தேவைகளை, அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதும், எங்கு பார்த்தாலும் குடமுழுக்குகளால் தேவாரம், திருவாசகம், மணியோசை, தூபதீப ஆராதனை நடைபெறுவதும் அவர்களுக்கு எப்படி வயிற்றெரிச்சலை கலப்பாமல் இருக்கும்? ஆகவே அண்ணாமலை போன்றவர்கள் ஆன்மீகத்தை வைத்து அரசியல் நடத்தலாம் என்று எண்ணியவர்கள் இன்றைக்கு ஆன்மீகத்தை வைத்து அரசியல் நடத்துவதற்கு இடமில்லை என்பதால் இதுபோன்ற சொற்றொடர்களை தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்திக் கொண்டுதான் இருப்பார்கள். எங்கள் இயக்கத்தை பொறுத்தளவில் அடிக்க அடிக்க உயர்கின்ற பந்து இது, தீட்ட தீட்ட ஒளி தருகின்ற பட்டை வைரம் இது, காய்ச்ச காய்ச்ச மெருகேறுகின்ற சொக்க தங்கம் இது. அதனால் அவர்கள் அடித்துக் கொண்டே இருக்கட்டும். எங்கள் இயக்கத்தோடு இன்னும் விறுவிறுப்போடு வீறு நடை போடுவார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வரட்டும், பார்க்கலாம். உங்களுக்கு கண்டென்ட் கட்சிச்சு ஏற்கனவே நின்று இருக்காருல்ல, இதுவரை நிக்கவே இல்லைன்னா பரவாயில்ல, கூப்பிடலாம், வாங்க வாங்கன்ட்டு வர சொல்லுங்க. தயாராக இருக்கின்றோம். எங்கள் தலைவர் இன்றைக்கும் அறுதியிட்டு உறுதியிட்டு நிமிர்ந்த நெஞ்சோடு, ஏன் நீங்கள் இருமாப்பு செருக்கென்று கூட எடுத்துக் கொள்ளுங்கள், களத்திற்கு வர சொல்லுங்கள். சாதாரண அடிமட்ட தொண்டனை கலைஞர் வாழ்க, எங்கள் ஆர்வி தளபதி வாழ்க என்று சொல்லுகிற தொண்டனை நிற்க வைத்து அவரை தோற்கடித்து காட்டுவோம்.